கடந்த அமர்வை நான் முடிக்கும் போது சொல்லியிருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தர்சுவுக்கு போனார். அதற்கு பிறகு அவரை நம்ம 11ஆம் அதிகாரத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தர்சு என்னும் பட்டணத்திலிருந்து ஆஹ் அந்தியோகியா, சீரிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்தியோகியா பட்டணத்திற்கு பர்னபா பவுலை அழைத்து வருவதை நாம் 11ஆம் அதிகாரத்துல படிக்க போகிறோம். ஆனால் இதற்கு இடையே ஒரு முக்கியமான விஷயத்தை லூக்கா இங்க கவனம் செலுத்த போகிறார். இந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் முழுக்க நாம இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பேதுருவை புறஜாதிகளிடத்தில் தேவன் அனுப்புவதற்காக அவரை ஆயத்தப்படுத்துகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல பேதுருவுக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்பட்டது. அந்த ஆயத்தத்தை கர்த்தர் 4 கட்டங்களாக, 4 விதங்களில், 4 இடங்களில் பேதுருவை ஆயத்தப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களிடத்துல இருந்து சமாரியர்களுக்கு அது சென்றதை 8ஆம் அதிகாரத்துல நம்ம படித்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது புறஜாதிகளிடத்துல அந்த சுவிசேஷம் செல்ல வேண்டும். அதாவது யூதர் அல்லாத மக்கள், புறஜாதிகள், பிற இனத்தார், அவர்களிடத்துல அந்த சுவிசேஷம் செல்லுவதற்கு கர்த்தர் இங்க பேதுருவை ஆயத்தப்படுத்துகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னாரு, ராஜ்யத்தின் திறவுகோலை உன்னுடைய கருத்துல நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த அதிகாரத்தை உன்னிடத்தில் கொடுக்கிறேன். நீ எதை கட்டவிழ்க்கிறையோ அது கட்டவிழ்க்கப்படும், எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும் என்று சொன்னார். அந்த ராஜ்யத்தின் திறவுகோலை பெற்ற பேதுரு யூதர்கள் மத்தியிலே 2ஆம் அதிகாரத்தில் அதை பயன்படுத்துகிறார். அநேக யூதர்கள் விசுவாசிகளாகிறார்கள். யூத விசுவாசிகளாய் அந்த எருசலேம் சபை முழுக்க காணப்படுகிறார்கள். இந்த ராஜ்யத்தின் திறவுகோலை பேதுரு 8ஆம் அதிகாரத்துல சமாரியர்கள் மத்தியில பயன்படுத்துகிறார். அங்கே சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டும் அங்கே முழுக்க ஞானஸ்தானம், தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருந்தும் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்க பேதுரு அவர்களிடத்துல வந்து அவர்களுடைய தலையில கை வச்சு ஜெபிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறார். அது ஏன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல ஒரு காரணம், அங்கே பேதுருவை கர்த்தர் இந்த விதத்துல பயன்படுத்துகிறார். ராஜ்யத்தின் திறவுகோலை சமாரியல் இடத்துல பேதுரு பயன்படுத்துகிறார். அதே போல இப்போ 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த ராஜ்யத்தின் திறவுகோலை பிற இனத்தார், அதாவது புறஜாதிகள் மத்தியில அவர் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதற்கு பேதுரு ஆயத்தமா இருக்க வேண்டும் இல்லையா? என்ன ஆயத்தம் தேவைப்பட்டது பேதுருடைய வாழ்க்கையில? பாருங்க, பேதுருவுக்கு தேவைப்பட்ட முக்கியமான ஒரு ஆயத்தம் உண்டு. இப்போ அழைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா ஏற்கனவே அழைப்பு இருக்கு. அதிகாரம் இருக்கா? ஏற்கனவே அதிகாரம் இருக்கு. அப்போஸ்தல அதிகாரம் பெரிய அதிகாரம். அழைப்பு அதிகாரம் மட்டும் இருந்தா பத்தாது. இந்த மக்கள் மேல் அன்பு அவசியம். இந்த மக்களை, அதாவது புறஜாதிகளை நேசிக்காமல் பேதுரு இருந்தால் அவர்களிடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியாது. அப்ப பேதுரு எந்த விதத்துல இங்க உடைக்கப்பட வேண்டியது இருந்ததென்றால், வணையப்பட வேண்டியது இருந்ததென்றால், செதுக்கப்பட வேண்டியது இருந்ததென்றால், இந்த யூதர்களுக்கு மட்டுமே சுவிசேஷம், யூதர்களுக்கு மட்டுமே ரட்சிப்பு என்கிற அந்த சிந்தையும் தாண்டி இப்பொழுது புறஜாதிகளிடத்துல போக வேண்டும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர்களும் தேவனுடைய திட்டத்திலே சபையிலே இருக்கிறார்கள். எப்படி யூத விசுவாசிகள் இருக்கிறார்களோ அதே போல புறஜாதி விசுவாசிகளும் சபையில இணைக்கப்பட போகிறார்கள் என்கிற தேவனுடைய திட்டத்தை அறிந்து புரிந்து இவர் செயல்பட பேதுருவுக்குள் இருந்த அவருடைய சில தவறான முன் எண்ணங்கள், சரியா, அந்த தவறான முன் எண்ணங்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. Peter's prejudices had to be broken to be used among the Gentiles. இந்த prejudice நம்ம எல்லாருக்கும் உண்டு, சரியா? நிறைய தவறான முன் எண்ணங்கள் நமக்கு இருக்கும். கலாச்சாரத்தின் அடிப்படையில இருக்கும், மதத்தின் அடிப்படையில இருக்கும், ஜாதியின் அடிப்படையில இருக்கும். நிறைய வித்தியாசமான எண்ணங்கள் நம்முடைய மனதில இருக்கும். ஆனா இது எல்லாவற்றையும் உடைத்து மக்களை நேசிக்க முடியாத மக்களை நேசிக்க வைப்பது கிறிஸ்துவின் அன்புதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ளுகிற விதம் தான் எல்லாரையும் சமமாய் ஏற்றுக்கொள்ள நமக்கு உதவுகிறது. அதே போல பேதுரு உடைக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. நான் ஏன் 4 கட்டங்கள்ல இது நடக்குது பேதுருடைய வாழ்க்கையில நான் சொன்னேன்னா, முதலாவது இந்த 9ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரை லித்தான்ற ஊர்ல வச்சு கர்த்தர் பேதுருவுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். 9:32 இருந்து 35 வரைக்கும். அடுத்தது 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல இருந்து 42வது வசனம் வரை யோப்பா என்னும் பட்டணத்துல, குறிப்பாக அந்த தபித்தாள்
அங்கே மரித்து போகிறாள் இல்லையா, அவளை உயிரோடு எழுப்புகிற அந்த சம்பவத்தில இருந்து சில பாடங்களை கர்த்தர் பேதுருக்கு கற்றுத்தர போகிறார். அடுத்தது மூன்றாவது கட்டமாக இதே யோப்பா பட்டணத்துல தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே வைத்து பேதுருவை கர்த்தர் செதுக்க போகிறார், ஆயத்தப்படுத்த போகிறார். 9ஆம் அதிகாரம் 43வது வசனம். அதுக்கு பிறகு 4வது கட்டமாக இதே யோப்பா பட்டணத்திலே வைத்து 10வது அதிகாரத்துல கொர்நேலியுடைய வீட்டுக்கு போவதற்கு பேதுருவை ஆண்டவர் உடைத்து ஆயத்தப்படுத்துகிற சம்பவத்தை நம்ம 10ஆம் அதிகாரத்துல படிக்க போகிறோம். சரியா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேதுருடைய வாழ்க்கையில அவருக்கு கர்த்தருடைய பார்வையிலிருந்து சொல்லும் போது ஆயத்தம் என்று சொல்லலாம். சரியா? கர்த்தர் அவரை ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப நம்முடைய பார்வையில இருந்து சொல்லும் போது நாம் வணையப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உடைக்கப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். உடைந்த பாத்திரங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று மக்களால் தூக்கி எறியப்படுகிறது. ஆனால் கர்த்தர் ஒரு பாத்திரத்தை உடைத்துதான் பயன்படுத்துகிறார் என்பதுதான் வேத சத்தியம். நாம் உடைக்கப்படாத பட்சத்துல கர்த்தருடைய திட்டங்களில் பயன்பட முடியாது. கர்த்தருடைய சபைக்கு சாட்சியாக இருக்க முடியாது. கர்த்தருடைய சபையில பொறுப்புகளை உண்மையாய் நிறைவேற்ற முடியாது. அதுக்கு நம்ம பல விதங்களில் உடைக்கப்பட வேண்டியது அவசியம். பேதுரு இந்த விதத்துல உடைக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. ஏன்னா அவரால் புறஜாதிகளை நேசிக்க முடியல. இப்ப அவங்களை நேசித்து சுவிசேஷத்தை கொண்டு போனோம் அப்படின்னா கர்த்தர் செய்யக்கூடிய செயல் அவர் பார்க்கணும். கர்த்தருடைய திட்டத்தை அவர் புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய குரலை கேட்கணும். அதெல்லாம் பேதுருவுக்கான ஆயத்தமாய் இருந்தது. இப்ப இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம இதை படிக்க போறோம். சரியா? இப்ப ஐனேயா சுகமானாரு, தபித்தால் உயிர் பெற்றால், இதை வெறும் ஒரு அற்புதங்களா நம்ம பார்க்காதபடிக்கு இந்த புத்தகத்தினுடைய பின்னணியின்படி பார்ப்போமானால் இவையெல்லாம் பேதுருவுக்கான ஆயத்தமாய் இருந்தது. கர்த்தருடைய அருட்பணியில ஈடுபடக்கூடிய விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய பணியை திறம்பட செய்வதற்கு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். அந்த ஆயத்தங்கள் பல விதங்களில் இருக்கலாம். சரியா? கிறிஸ்துவின் சாயலில் ஒருவர் மறுரூபம் ஆகாவிட்டால் அவரால் ஊழியம் செய்ய முடியாது. இதை நல்லா மனசுல வச்சுக்கணும். கிறிஸ்துவை போல மாறுவதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை அனுமதிக்கிறார், பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், சூழ்நிலைகளை கொண்டு வருகிறார். சரியா? இதெல்லாவற்றின் மூலமாய் கர்த்தர் நம்மை வணைந்து ஆயத்தப்படுத்தி அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். சரியா? உங்களுக்கு ஒரு அழைப்பு வாழ்க்கையில இருக்கு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த அழைப்புக்கு ஏற்ற வெளிச்சம் அவசியம். அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நீங்க செயல்படணும்னா கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளாவிட்டால் நம்ம அப்படி செயல்பட முடியாது. சரியா? சரி, இப்ப 9ஆம் அதிகாரத்துடைய 32வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 32ல இருந்து 35. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பாருங்க, இது ஒரு பெரிய ரிவைவல் தான் சொல்லணும். இந்த 35வது வசனத்துல லித்தா, சாரோன் இந்த ஊர்ல குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு, அதாவது ஐனேயா சுகமாகுகிறத கண்டு கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள். குறிப்பா இந்த ஊர்களை பத்தி நீங்க கவனிக்கணும். இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய மேற்கு பகுதியில மத்திய தரைக்கடல் உண்டு. அந்த மத்திய திரைக்கடலுடைய அந்த கடலோர பகுதியிலே அமைந்துள்ள சில பட்டணங்கள் தான் இந்த யோப்பா பட்டணம், சாரோன் சமவெளின்னு சொல்றோம் இல்லையா, ஷாரன் வேலி, அதெல்லாம் அங்கதான் உண்டு. கர்மேல் மலை, அதே போல கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா லித்தா என்ற ஊர் இருக்கும். இந்த லித்தாவுக்கும் யோப்பாவுக்கும் ஒரு 10 மைல் வித்தியாசம் தான். இதெல்லாம் நீங்க மேப்ல பார்க்க முடியும். உங்களுடைய பைபிள்ல பின்னாடி நீங்க வரைபடத்தை பார்த்தீங்கன்னா அந்த மேப்ல நீங்க கண்டுபிடிப்பீங்க. இது எல்லாமே இந்த கடலோர பகுதிகள், மத்திய திரைக்கடலுடைய அந்த கடலோர பகுதிகளில் அமைந்துள்ளதுதான் இந்த பட்டணங்கள் எல்லாம். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சாரோன் சமவெளி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்டணங்கள்ல நிறைய புறஜாதிகள் வசிப்பார்கள். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். நிறைய புறஜாதிகள் வசிப்பார்கள். யூதர்கள் மட்டுமல்ல, யூதர் அல்லாதவர்களும் அங்கே வாழ்வார்கள். சரியா? இப்ப யூதர் அல்லாத ஒரு சில புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதை பேதுரு காண வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டுதான் பேதுருவை லித்தாவுக்கு அழைத்து வருகிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
இப்ப இங்க வாசிச்சோம் இல்லையா, லித்தா சாரோன் இங்க இருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் வாசித்தோம் இல்லையா. அப்ப இதுல நிறைய பேர் யாரா இருந்திருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா, நிச்சயமா புறஜாதிகள் இருந்திருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய அவங்க வசிக்கக்கூடிய இடம் தான் இந்த இடங்கள் எல்லாம். அப்ப பேதுரு இப்ப என்ன பாக்குறாரு அப்படின்னா, இங்க சுகப்படுத்த வர்றது ஒரு என்ன சொல்றது, இந்த ஐனேயா என்னும் மனுஷன் ஒரு யூத மனுஷன் என்றுதான் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு யூத மனுஷனை தான் சுகப்படுத்த வர்றாரு. நீங்க 32வது வசனத்துல பரிசுத்தவான்கள்னு படிக்கிறோம் பாருங்க. லித்தா ஊர்ல இருக்கிற பரிசுத்தவான்கள், இந்த பரிசுத்தவான்களும் யூத விசுவாசிகள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்ப இந்த ஐனேயா சுகமான பின்பு இவன் சுகமடைந்ததை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இவனுக்கு சுகம் கொடுத்தார் என்று அநேக மக்கள் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களே, அவர்களில் அநேகர் புறஜாதிகளாய் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சரியா? இது ஒரு இடத்துல அற்புதம் நடந்து அது மூலமாய் அநேகர் ஆண்டவரை விசுவாசித்தது மட்டுமல்லாமல் பேதுருவுக்கான ஆயத்தமாகவும் இருந்தது. இந்த லித்தா ஊர்ல வச்சு பேதுருவை ஆண்டவர் இதை பார்க்க வைக்கிறார். புறஜாதிகள் ஆண்டவருக்குள்ள வர்றத இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேதுரு பார்க்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது ஒரு டிரான்சிஷன். யூதர்கள் சமாரியர்களை கடந்து இப்ப புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் செல்லுகிறது. சரியா? அந்த விதத்துல நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. அதே சமயம் இங்க ஐனேயா 8 வருஷமா அவன் படாது பாடுபட்டிருப்பார் இல்லையா. கட்டல் மேலேயே அப்படியே இருக்கிறாரு. அவர் திமிர்வாதம் அவருக்கு இருக்கிறது, எழுந்து நடக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துறார். பேதுரு முழு மகிமையும் கர்த்தருக்கு கொடுக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். அந்த வார்த்தை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. 34வது வசனத்துல உடனே அப்படின்னு படிக்கிறோம் பாருங்க. உடனே அவன் எழுந்திருந்தான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த சுகத்தை பாருங்க. ஆண்டவர் உடனடியான சுகத்தை அவனுக்கு கொடுத்தார். அதற்கு காரணம் இந்த சுவிசேஷம் அங்கே பரம்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அங்கே பரம்ப வேண்டும். அநேகர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருந்தது. இந்த சம்பவம் தான் இங்க லித்தா என்ற ஊர்ல நடைபெறுகிறது. சரி, இப்ப லித்தாவில இருந்து அடுத்தது நம்ம போற அந்த பகுதி 36வது வசனத்துல இருந்து 42வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யோப்பா பட்டணத்துல நடக்கிற ஒரு சம்பவம். என்ன நடக்குது? 36ல இருந்து படிக்கிறோம் பாருங்க. நம்ம நிறைய முறை இதை படிச்சு நம்ம தியானிச்சிருப்போம். தொற்கால் தபித்தாலை பத்தி அறியாத விசுவாசிகள் இருக்க முடியாது. ஆனா இதை நம்ம இந்த புத்தகத்துடைய பின்னணியில நம்ம படிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த கண்ணோட்டத்தோட நீங்க இதை கவனிக்கணும். பேதுருவை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு. லித்தாவில எப்படி நிறைய புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறாங்களோ அதே போல இப்ப யோப்பாவில நிறைய பேர் கர்த்தர் இடத்துல திரும்ப போறாங்க. அத பேதுரு பார்க்கணும். இப்ப இந்த புறஜாதிகள் ஆண்டவர் நேசிக்கிறாருன்றதை அவரும் புரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்காக பேதுருவை ஆயத்தப்படுத்துறாரு. என்ன நடக்குது பாருங்க. 36வது வசனத்துல இருந்து படிக்கிறேன். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால். பாருங்க, தபித்தால்ன்றது அரமைக் பெயர், தொற்கால் என்றது கிரேக்க பெயர். இவ ஒரு யூத பெண், அதனால இவளுக்கு தபித்தால் அப்படின்னு அந்த யூத பெயர் வச்சிருக்கிறாங்க அரமிக் மொழியில. ஆனா அதே தபித்தாலுக்கு தொற்கால்னு சொல்லி கிரேக்க மொழியில அந்த பேர் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல சீஷின்னு நம்ம வேற யாரை பத்தியும் படிக்க முடியல. இந்த ஒரே ஒரு அம்மாவை பத்தி தான் சீஷின்னு படிக்கிறோம். சரியா? அவ ஒரு சீஷியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷியாய் காணப்பட்டிருந்தாள். சரி, ஒரு சீஷி இருந்தால் அதுக்கு பிறகு என்ன வாசிக்கிறோம்? அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள்.
42வது வசனம் நம்முடைய புத்தக பின்னணிக்கு ரொம்ப முக்கியமானது. அதுல நம்ம படிக்கிறோம் இல்லையா, யோப்பா பட்டணம் எங்கும் இது தெரிய வந்தது. என்ன தெரிய வந்துச்சு? தபித்தாளுக்கு இப்பொழுது கர்த்தர் மீண்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பேதுருவை கொண்டு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் இவளை உயிரோட கொண்டு வந்திருக்கிறார், உயிருக்கு திரும்ப அவள் பெற்றிருக்கிறாள் என்பதை அறிந்தவர்கள் அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சரி, இந்த பகுதியில இந்த பின்னணியின்படி பேதுருவை ஆண்டவர் இப்படி ஆயத்தப்படுத்துறாரு. இந்த அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள் என்பதுல நிச்சயமா புறஜாதியில் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இதெல்லாமே உண்மைதான். இன்னொரு பக்கம் இன்னும் சில விதங்களில் இங்க இருந்து சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, ஒரு ஊர் யோப்பான்ற ஊர்ல நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு இங்க என்னெல்லாம் காரணமா இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும். இப்ப உங்க ஊர் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க வசிக்கிற இடத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்படணும்னா என்னெல்லாம் நான் செய்ய முடியும்? ஒரு விசுவாசி கிட்ட என்னெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? ஒண்ணு, தொற்கால் செய்த நற்கிரியைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? நம்ம அதை படிச்சோம் இல்லையா? 36வது வசனத்துல அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். சாதாரணமா இல்ல, மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். எவ்வளவு அன்பு பாருங்க மக்கள் மேல இல்லையா? அவளுக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்த கர்த்தருக்காக பயன்படுத்துறா பாருங்க இல்லையா? இன்னைக்கு பிரம்மாண்டமான வரங்களை மட்டும் கர்த்தர் வரங்களாய் பார்ப்பதல்ல. ஆண்டவர் சின்ன சின்ன தாளந்துகளை நமக்கு கொடுத்திருப்பார். நமக்கு சில திறன்களை கொடுத்திருப்பார். அந்த திறன்களையும் தாளந்துகளையும் நம்முடைய அறிவையும் அனுபவத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வரங்களையும் கர்த்தருக்காக பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. சில பேரால படிப்பு கொடுக்க முடியும், சில பேர் இதே போல ஆடைகளை தைத்து கொடுக்க முடியும், நல்ல டெய்லரிங் பண்றவங்களா இருப்பீங்க. சில பேர் மருத்துவ உதவிகளை செய்ய முடியும். சமுதாயத்திற்கு எத்தனையோ விதங்கள்ல நன்மை செய்ய பல திறன்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். ஆனா கேள்வி என்னன்னா, இது சமுதாயத்திற்கு பயன்படுதா அப்படின்றதா கேள்வி. சரியா? இப்ப தபித்தால் இதை பயன்படுத்தினார். நீங்க 39வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயம் அங்க இருக்கு. அந்த தொற்கால் தைத்து கொடுத்தாள் இல்லையா, அவங்க தச்சு கொடுத்தாங்க இல்லையா, அந்த உடைகள் எல்லாம் போட்டுக்கிட்டே இந்த சகோதரிமார்கள் வந்திருக்கிறாங்க ஃபியூனரலுக்கு. இங்க எல்லாம் இவ செத்துட்டான்னு கேள்விப்பட்டு அவங்க எல்லாம் அந்த என்ன சொல்றது, அந்த உடைகள் எல்லாம் போட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா 39வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இந்த காண்பித்துன்றது கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா மிடில் வாய்ஸ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல ரெண்டு தான் சொல்லுவோம், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு. ஆனா கிரேக்க மொழியில மிடில் வாய்ஸ்னு ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிடில் வாய்ஸ்ல ஏன் இந்த வினை சொல்ல அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவங்க போட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இந்த அம்மா அவங்களால மறக்கவே முடியல. இவங்களுடைய இழப்பு பேர் இழப்பாய் இருந்திருக்கு அந்த ஊருக்கு இல்லையா? இவங்க கர்த்தருடைய அன்பை அதிகமா காமிச்ச ஒரு பெண்மணி இப்பொழுது மறித்து விட்டார்கள். இதை தாங்க முடியல அந்த விதவைமார்களுக்கு. ஏன்னா அந்த விதவைகளை ஆதரித்தவள், அந்த விதவைகளுக்கு இவர்கள் உதவி செய்தவள், அவங்களுக்கு நிறைய நற்கிரியைகளை செய்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆடைகள்லாம் தைத்து கொடுத்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தினவங்க போயிட்டாங்களே அப்படின்றத அந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவங்க தச்சு கொடுத்த அந்த ஆடைகளையும் இவங்க போட்டுட்டு அந்த துணிகளை போட்டுட்டு அங்க வந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், அந்த விஷயத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு ஊர்ல கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்றால், அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், விசுவாசிகளாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் நற்கிரியைகளை செய்யக்கூடாது? நற்கிரியைகளை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? எபிரேயர் 13:16 வாசிக்கிறோம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? விச் வி மெனி டைம்ஸ் நெக்லெக்ட் இல்லையா? நிறைய நேரங்கள்ல நம்ம அதை உதாசீனப்படுத்திடுவோம். அவ்விசுவாசிகளுக்கு உதவி செய்வதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. கர்த்தரை அறியாதவர்களுக்கு உதவி செய்வதை பத்தி நிறைய நேரங்கள்ல யோசிக்கிறது கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட நற்கிரியைகள் நிறைய பேர் கிறிஸ்துவ இடத்துல வழி நடத்தும். இங்க அது தொற்கால் ஒரு நல்ல ஒரு உதாரணமாய், எடுத்துக்காட்டாய், ஒரு மாதிரியாய் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. சரியா? இது ஒண்ணு. ரெண்டாவது, விசுவாசிகள் இங்க என்ன செய்தாங்க கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. 37வது வசனத்தை பாருங்க. 37வது வசனத்துல ஏதாவது நம்ம கத்துக்க முடியுதான்னு பாருங்க. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். அதை கவனிச்சிங்களா? இதை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா மரித்து போன ஒரு சடலத்தை கொண்டு போய் மேல் வீட்டுல வைக்கிறது யூதர்களுடைய வழக்கம் கிடையாது. இதனால புரிஞ்சுக்கணும். அதை கீழே வைப்பாங்க, அந்த நாளே கூடுமான அளவுக்கு அடக்கம் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கம்.
ஆனா இந்த சடலத்தை கொண்டு போய் மேல் வீட்டுல வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்னா, அதுவும் யார் வைக்கிறாங்க? நம்ம அங்க படிக்கிறோம் இல்லையா? நம்ம அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த சீஷர்கள்னு படிக்கிறோம் பாருங்க. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்துல இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு, சரியா, தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். இந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சடலத்தை குளிப்பாட்டி மேல் வீட்டுல கொண்டு போய் வச்சது, நான் எப்படி சொல்றேன், இவங்க ஒரு விஷயத்த ஆணித்தரமா நம்பினாங்க. இது இவர்களுடைய விசுவாசத்தின் கிரியை. என்ன விசுவாசம்னா, பேதுரு பக்கத்துல இருக்கிறார், 10 மைல் தூரத்துல இருக்கிறார், அங்க லித்தால இருக்கிறார். இந்த பேதுருவை கூப்பிட்டுட்டு வந்தா கர்த்தர் நிச்சயமா தபித்தால மீண்டும் அவர் உயிருள்ளவளாக ஆண்டவர் கொண்டு வருவாருன்னு சொல்லி இவங்க நம்பி அந்த சடலத்தை மேல் வீட்டுல கொண்டு போய் வச்சாங்க. திஸ் வாஸ் தேர் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இது இவருடைய விசுவாசத்தின் கிரியை. மக்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் சமுதாயத்துல? விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தின் கிரியைகளை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். விசுவாச படிகள் நீங்க எடுத்து வைத்து வாழுவது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அநேகருடைய ரட்சிப்புக்கு அது காரணமா இருக்கிறது. பொதுவாக இதை மேல் வீட்டுல அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க கொண்டு போய் வச்சது இவனுடைய விசுவாசத்தின் கிரியை என்று நான் சொல்லுவேன். அதுவும் பாருங்க, தாமதம் இல்லாமல் அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க 38வது வசனத்துல. அது மறுபடியும் அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துது பாருங்க. அவங்க எந்த டிலேவும் பண்ணல. உடனே பேதுருவை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க 2 பேரை இல்லையா? இது அவருடைய விசுவாசத்தை காண்பித்தது. முதலாவது பார்த்தோம், தபித்தாளுடைய நற்கிரியை அநேகர் சமுதாயத்துல ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தது. 2வது, சீஷர்களுடைய விசுவாசம் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு, கிறிஸ்துவத்துல திரும்புவதற்கு ஏதுவாய் இருந்தது. 3வது, பேதுருவினுடைய கீழ்ப்படிதல், பீட்டர்ஸ் ஒபீடியன்ஸ். என்ன வாசிக்கிறோம் பாருங்க அடுத்த வசனத்துல, 39 பாருங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அதை கவனிச்சிங்களா? பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். ஏன்னா பேதுருக்கு அந்த விசுவாசம் உண்டு. இப்ப நான் போறேன், சரியா, அங்க என்ன அற்புதத்தை செய்யணும், கர்த்தருடைய நடத்துதல் எப்படி இருக்கோ அதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் ஏதோ செய்யணும்னு என்னை கூட்டிட்டு போறார், அந்த வேலைக்கு நான் போறேன். அவருடைய விசுவாசம், அவருடைய கீழ்ப்படிதல். ஒருவேளை பேதுரு எழுந்து போலன்னு சொன்னா தபித்தால் உயிர் உள்ளவனாக வந்திருக்க முடியாது. தபித்தாலுக்கு உயிர் கிடைக்கலன்னா நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது இல்லையா? பேதுருனுடைய அந்த ஒரு கீழ்ப்படிதல். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது என்ன நடக்குது? அங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, அந்த உடைகள்லாம் காண்பிக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாரு பாருங்க 40வது வசனத்துல பாருங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். நல்லா கவனிக்கணும். பேதுரு இங்க போய் என்ன பண்றார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது இந்த இன்னர் சர்க்கிள் டிசைபிள்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவரோட கூட சில சம்பவங்களுக்கு மட்டும் அவர் அழைத்து சென்ற 3 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல பேதுரு ஒண்ணு. நீங்க அதை நல்லா படிச்சு நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க பைபிள் படிக்கிறப்போ. மறுரூப மலை சம்பவத்துக்கு அந்த 3 பேர் தான் கூட்டிட்டு போறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு கூட்டிட்டு போறாரு. அதே போல கெத்செமனே தோட்டத்துல எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் தூரம் போய் அவர் ஜெபம் பண்ணும்போது இவங்க 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போறாரு இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் ஜெபம் பண்ணும்போது. அதே போல இன்னொரு சம்பவம் இருக்கிறது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். அது இந்த சிறு பெண்ணை இல்லையா, அந்த யவீரோடைய அந்த மகளை உயிரோட கூட எழுப்பின அந்த சம்பவம். அந்த சம்பவத்திலையும் இந்த பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு போனார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, இந்த சில நேரத்துல இந்த கேள்வி வருது, ஏன் இந்த 3 சீஷர்ல மட்டும் ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு சில இடங்களுக்கு அப்படின்னும் போது, அதுவும் நான் என்ன சொல்லுவேன்னா, எதிர்காலத்துல அவர்களுடைய ஊழியத்திற்கான ஒரு பயிற்சி தான் சொல்லுவேன். அவர்களுக்கான ஆயத்தம் தான். அவர்ல சில இடங்கள்ல வச்சு சில விதங்கள்ல அவர்களை ஆயத்தப்படுத்தினார், பயிற்சி வித்தார். இப்ப அந்த சம்பவம் நல்ல பேதருடைய மனசுல இருக்குது, சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து யவீரோடைய மகளை உயிரோடு எழுப்பினார், அவளுக்கு அந்த உயிர் கொடுத்தார். இப்ப பேதுரு என்ன செய்யறாருன்னா, அதே போல இங்க தபித்தாளுடைய அந்த சம்பவத்துல இந்த தபித்தாள் மரித்து போய் இங்க இருக்கிறார். இப்ப இந்த நேரத்துல ஆண்டவரை விசுவாசித்து பேதுரு இந்த இடத்துல இந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட கத்துக்கிட்டார். ஆனா ஒண்ணு நீங்க கவனிக்கணும், சரி, ஏன் இதை பேதுருக்கான ஆயத்தம்னு மறுபடியும் சொல்றேன்றதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. 2 கேள்வி கேட்டு இதை நான் புரிய வைக்கிறேன். ஒண்ணு,
அங்க இயேசு கிறிஸ்து எவீரோடைய வீட்டுல செய்யாத ஒன்றை இங்க பேதுரு செய்தார். அது என்ன? இயேசு கிறிஸ்து அங்க ஒண்ணு செய்யல, அதை இவர் இங்க செஞ்சார். அது என்ன தெரியுமா? நம்ம படிச்சோம் 40வது வசனத்துல, முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி. அதை கவனிச்சீங்களா? இது அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யல. சொல்ல போனா அவருக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியமும் ஒரு விதத்துல இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரே தேவனா இருக்கிறார். ஆனா பேதுரு அப்படி இல்ல. பேதுரு ஆண்டவரை டிபெண்ட் பண்ணாம இந்த அற்புதத்தை செய்ய முடியாது. அவர் ஜெபம் பண்ணி ஆகணும். இதுல அவர் காண்பிக்கிறார் என்னன்னு கேட்டா, நான் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம இந்த அற்புதம் நடக்காது. இந்த அற்புதத்தை செய்யறவரே ஆண்டவர் தான். அதனால முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அங்க காண்பிக்கிறார். என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து தான் இந்த அற்புதத்தை செய்யறார் அப்படின்றத காண்பிக்கிறார். சரி, இப்ப இன்னொரு கேள்வி. இயேசு கிறிஸ்து செய்த ஒன்றை, எவீரோட வீட்டுல இயேசு கிறிஸ்து செய்த ஒன்றை பேதுரு இங்க தபித்தாளோட வீட்டுல செய்யல. அது என்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க ஒண்ணு செய்தார், அதை இவர் இங்க செய்யல. அது என்ன தெரியுமா? அங்க அந்த பிணத்தை இயேசு கிறிஸ்து தொட்டார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த பிணத்தை தொட்டார். ஆனா இங்க பேதுரு இந்த பிணத்தை என்ன செய்யல தெரியுமா? தொடல. இங்க நீங்க 41வது வசனத்தை படிச்சீங்கன்னா, இப்ப உயிர் வந்துருச்சு 40வது வசனத்துல தபித்தாளுக்கு. அதுக்கு பிறகுதான் கை கொடுத்து அப்படின்னு படிக்கிறோம். அவளை கை கொடுத்து எழுப்பினது எப்பன்னு கேட்டா உயிர் வந்த பிறகு. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க ஒரு சடலத்தை தொட அவர் சற்றும் தயங்கவில்லை. அதனாலே அவர் தீட்டாகி விடுவார் என்றும் அவர் எண்ணவில்லை. அவருக்கு அந்த சந்தேகமோ தயக்கமோ அவிசுவாசமோ கலாச்சாரத்தினுடைய கெடுபடிகளோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கட்டி வைக்க முடியவில்லை. சரியா? ஆனா பேதுருவ சில விஷயங்கள் கட்டி வச்சிருக்கு. அதை நீங்க நல்லா கவனிக்கணும். சில விஷயங்கள் கட்டி வச்சிருக்கு. அவர் யூதன் என்ற அந்த ஒரு கர்வம். சரியா? நான் யூத முறைமைகள் படிதான் நான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, இப்படிதான் நான் வாழ்ந்துட்டு வரேன், அந்த ஒரு சில அவருடைய அந்த கெடுபடிகள்ல இருந்து அவர் வெளியே வரணும். சரியா? அதனாலதான் நான் இங்க சொல்றேன், இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேதுருவ கர்த்தர் ஆயத்தம் பண்ணிக்கிட்டே வர்றார். ஏன்னா இவர் இப்ப புறஜாதியானோட வீட்டுக்கு போகணும், அங்க போய் சாப்பிடணும், அங்க போய் பேசணும், அவங்களோடு இருக்கணும், அவங்களோடு தண்ணி குடிக்கணும், அவங்களோடு வாழணும், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இதுக்கு கர்த்தர் இங்க ஆயத்தம் பண்ணிட்டு வர்றாரு. சரியா? ஆனா இங்க நம்ம பாக்குறோம், பேதுரு ஆண்டவரை விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார். இப்ப என்ன நடக்குதுன்னா, தபித்தாளுக்கு ஆண்டவர் உயிர் உள்ளவராக எழுப்புகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, தபித்தாலே எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. நீங்க அரபிக் மொழியில படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆண்டவர் அங்க சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொன்னார். அது தலித்தா கும்மி அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா தபித்தா கும்மி அப்படின்னு சொல்லி இங்க அரபிக் மொழியில இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம், அவ்வளவுதான். அங்க சிறு பெண்ணே எழுந்துரு, இங்க தபித்தாலே எழுந்துரு அப்படின்னு சொல்ல முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த அந்த தாக்கம் மகா பெரியது இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த விசுவாசிகளாகிய நாம் அவரை அறிகிற அறிவுல வளரும் போது, அவரோட நெருக்கமான உறவுல நம்ம வளர்ந்து கொண்டே போகும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறார், பல விதங்களில் நம்மை மாற்றுகிறார், நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறார், நற்கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு செய்ய நம்மளை ஏவுகிறார், கீழ்ப்படிய வைக்கிறார் இல்லையா? இதெல்லாம் ஒன்னா வரும்போது அந்த சமுதாயத்துல ஏங்க எழுப்புதல் வராது? உங்க சபையை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை விசுவாசிகள் விசுவாச கிரியையில ஈடுபடும் போது, நற்கிரியைகளை சமுதாயத்தினருக்கு செய்யும் போது, ஆண்டவர் செய்ய சொல்றத செய்யணும்னு கீழ்ப்படியும் போது, ஏங்க ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க? நிச்சயமா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. இந்த இடத்துல அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள் சொல்லும் போது, இது எல்லாமே இங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. தொற்காலுடைய நற்கிரியைகள், அதே போல சீஷர்களுடைய விசுவாசம், பேதுருவினுடைய கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருக்குதா அப்படின்றத நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய விசுவாச படிகள் எடுத்து வைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது, அதே போல ஆண்டவர் சொல்ற விஷயங்களுக்கு கீழ்ப்படிவது, இது மூணுத்துல ஒண்ணு நடக்கலனா கூட இந்த இடத்துல அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, தொற்காலுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஆபேலை பத்தி படிக்கிறோம், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படின்னு படிக்கிறோம். அதே மாதிரிதான் தபித்தாளுடைய வாழ்க்கை. மரித்து போனாலும் இன்னும் பேசுறாங்க இல்லையா? சில பேர் மரித்து போனா இவங்க மரிச்சதே நல்லது அப்படின்னு ஜனங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களும் உண்டு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இவங்க ஏன்பா நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் அழுகுறாங்க. அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை பேசினது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது. அந்த ஒரு வாழ்க்கையில அநேகருக்கு கிறிஸ்துவை நீங்கள் வெளிச்சமாக வீச வேண்டும், அநேகருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு என்கிட்ட பிரம்மாண்டமான வரம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். என்னால போதிக்க முடியலையே,
என்னால இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, ஏன் மற்றவரோட நம்மள ஒப்பிடணும்? இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க தச்சு கொடுத்தாங்க, டெய்லரிங் தெரிஞ்சது, அவ்வளவுதான். சரியா? டெய்லரிங், எம்ப்ராய்டரிங் கத்துக்கோங்க, சமுதாயத்துல கிறிஸ்துவ வெளிப்படுத்தலாம். எத்தனையோ விதங்கள் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய நற்கிரியைகள், நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க திறன்கள், நமக்கு ஒரே ஒரு மனசுதான் வேணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லாம் நான் ஆண்டவருடைய பணிக்காக, அவருடைய அருட்பணிக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நான் அதை பயன்படுத்துவேன் என்கிற எண்ணமும், அதற்கான விசுவாச படிகளும், அதற்கான தியாகங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் போதும். சரியா? நம்ம அநேகர் நம்ம வேலை செய்து நம்ம சம்பாதிக்கணும், சமுதாயத்துல உயரணும், இப்படிப்பட்ட அந்தஸ்துல இருந்தாதான் 4 பேர் மதிப்பாங்க. அப்படித்தானே நம்ம கிறிஸ்துவ வெளிப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நம்ம சிந்திக்க வேண்டியது பிரியமானவர்களே, இந்த தியாகங்கள் மத்தியில கிறிஸ்துவை வெளிப்படுத்த என்னுடைய ஒருவேளை ஒரு நல்ல வேலையில இருந்து நான் கிறிஸ்துவ வெளிப்படுத்தல அப்படின்னு வச்சுப்போம். ஒரு சாதாரணமா இந்த திறன்களை நான் வீட்டிலேயே பயன்படுத்தி கிறிஸ்துவ வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். இந்த தபித்தாள் இதை தேர்ந்தெடுத்தார். ஒருவேளை நல்ல வேலையில போய் அவங்க செஞ்சிருக்கலாம். ஆனா இங்க இருந்து இந்த விதவைமார்களை நேசித்தார்கள். அந்த விதவைமார்களை நேசித்தார்கள். இருக்கக்கூடிய அங்க ஒதுக்கப்பட்டவங்களும், சமுதாயத்துல இருக்க பாவப்பட்டவங்களையும் நேசிச்சாங்க. அவங்களை நேசிச்சு அவங்களுக்கு செய்த அந்த நற்கிரியைகள் மரித்தும் பேசினது. அதனாலே கர்த்தர் என்ன செய்தார்? அநேகரை அவரிடமாய் இழுத்து கொண்டார். சிந்திப்போம் பிரியமானவர்களே. ஆனா இன்னொரு பக்கம் இதோட பின்னணியை விட்டுறாதீங்க. இங்க நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பேதுருவை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு வர்றார். லித்தாவுல நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுல புறஜாதிகள் நிச்சயமா இருந்திருப்பார்கள். அதை பார்க்க வச்சார் பேதுருவை. இப்ப பேதுருவுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். என்னப்பா, சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டதை பார்த்தோம், யூதர்கள் ரட்சிக்கப்பட்டதை பார்த்தோம், இப்ப புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறாங்களே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே வர்றார். இப்ப யோப்பாவிலையும் வச்சு கர்த்தர் அதை கத்துத்தர்றார். சரியாம்? ஆண்டவர் பேதுருவை ஆயத்தப்படுத்துறாரு. இப்ப 3வது கட்டம் பேதுருவுக்கான ஆயத்தம் எங்க நடக்குது தெரியுமா? யோப்பாவில சீமோனோட வீட்டுல நடக்குது. 43வது வசனம், 9ஆம் அதிகாரத்தோட 43வது வசனம். அந்த வசனத்தை பாருங்க. பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். இப்போ பேதுருவ கர்த்தர் வனையிலன்னு வச்சுக்கோங்க, கர்த்தரை உடைக்கலன்னு வச்சுக்கோங்க. பேதுருவ இதுக்கு முன்னாடி யோப்பா, லித்தா இந்த சம்பவத்துல எல்லாம் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறத ஆண்டவர் பேதுருக்கு காண்பிக்கலன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு தோல் பதினெடுகிறவனுடைய வீட்டுல அநேக நாள் நிச்சயமா தங்கியிருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த டேனர்ஸ் அந்த செத்து போன மிருகங்கள், அந்த தோல் பதினெடுகிறவர்கள் செத்து போன மிருகங்களை வச்சுதான் அவங்க லெதர் தயாரிப்பாங்க. அதோடைய ஹைட்ஸ் எல்லாம் வச்சுதான் லெதர் தயாரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அநேக அசுத்தமான மிருகங்களை அவர்கள் கையாள வேண்டியதா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தங்கி அப்படிப்பட்ட அசுத்தமான மிருகங்களை அவன் கையாளும் போது அவனோடு கூட இருந்து வசித்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உயிர் வாழ்ந்து அங்கேயே இருந்து இந்த வேலையை ஒரு யூதன் செய்யவே மாட்டார். ஆனா ஆண்டவர் பேதுரு எங்க கொண்டு போய் வச்சு ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. அவன் எதை அசுத்தம்னு நினைச்சானோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுதான் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்துகிறார். நான் ஒரு புத்தகத்துல இப்படி படிச்சேன். A tanner had to live 25 meters outside a village because of his constant ritual uncleanness அப்படின்னு படிச்சேன். ஒரு தோல் பதினெடுகிறவன் ஒரு கிராமத்துக்கு வெளியில 25 மீட்டர் தள்ளி குறைந்தபட்சம் அவன் அங்கதான் வீடு கட்டி அவன் இருக்கணுமா. ஏன்னா அந்த யூதர்கள் அந்த தீட்டாய் கருதுகிற சில விஷயங்கள்ல அவர்களும் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த தோல் பதினெடுகிறவர்கள் எப்பொழுதும் கிராமத்துக்கு வெளியில வாழ்வார்கள் என்று சொல்லி ஒரு புத்தகத்துல படிச்சேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ தோல் பதினெடுகிறவர்கள் அவர்கள் அசுத்தமான மிருகங்களை அவர்கள் கையாளுகிறவர்களா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவனுடைய வீட்டுல பேதுருவை கொண்டு போய் வச்சு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவனை ஆயத்தப்படுத்துறாரு. சரியா? இது பேதுருடைய வாழ்க்கையில 3வது கட்டம். இப்ப 4வது கட்டத்துக்கு வரப்போறோம். அது 10வது அதிகாரத்துல ஒன்னொன்னா நீங்க கவனிச்சுட்டு வரீங்க நான் நம்புறேன். லித்தா ஊர்ல வச்சு நிறைய புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறதையும் காமிச்சிட்டு வர்றாரு. யோப்பா தபித்தாள் அவருடைய அந்த சம்பவத்தை வச்சு நிறைய பேர் ரட்சிக்கப்படுறத ஆண்டவர் அவனுக்கு காமிச்சிட்டு வர்றாரு, புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறத. அடுத்தது 3வது தோல் பதினெடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டுல அங்கேயே வைத்து கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப 4வது கட்டம் இங்க 10வது அதிகாரத்துல நடைபெறுகிறது. 10வது அதிகாரத்துக்கு நம்ம வரப்போறோம். சரி, கொர்நேலியு என்னும் அந்த மனுஷனை குறிச்சு நம்ம படிக்கிறோம். 1-2 வசனங்கள்லாம் பாருங்க. அப்படியே 5 வசனங்கள் வரைக்கும் அவனை பற்றிய காரியங்கள் வருகிறது. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். செசரியா பட்டணம் பாத்தீங்கன்னா, மறுபடியும் நான் சொன்ன அந்த ஜியோகிராபி நீங்க மறந்துடக்கூடாது. மத்திய திரைக்கடல், இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த மேற்கு பக்கம் மத்திய திரைக்கடல் இருக்கிறது. அந்த கடலோர பகுதிகளில் ஒண்ணுதான் செசரியா.
யோப்பாவிலிருந்து 32 மைல்கள் வடக்கே அமைந்துள்ள ஒரு பட்டணம் தான் இந்த செசரியா பட்டணம். யோப்பாவிலிருந்து 32 மைல்கள் வடக்கே அமைந்துள்ள பட்டணம். செசரியா ரொம்ப முக்கியமான நகரம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா யூதேயா ரோம மாகாணம் இருந்துச்சு. ரோம மாகாணமா யூதேயா இருந்துச்சு. அதோடைய ஒரு தலைநகரம் என்றே செசரியா கொஞ்ச நாட்கள் அழைக்கப்பட்டது. கொஞ்ச நாட்கள் செசரியா வந்து தலைநகரமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பட்டணம். அந்த முக்கியமான பட்டணத்துல இப்போ ஒரு முக்கியமான மனுஷன் இருக்கிறார். அவருதான் கொர்நெலியு. ரோம அரசாங்கத்துல 100க்கு அதிபதியா வேலை செய்யறார். இவரு கீழே 100 போர் சேவகர்கள். அந்த 100 போர் சேவர்களுடைய தலைவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவருக்கு நல்ல ஒரு சில நல்ல பண்புகள், நல்ல குணங்களும் இவருடைய வாழ்க்கையில இருக்குது. 2வது வசனம் பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். ரொம்ப நல்ல குணங்கள் இல்ல. நம்ம என்னென்ன படிக்கிறோம் பாருங்க. தேவ பக்தி, அது இவன் மட்டும் இல்ல, அவனோட வீட்டார் எல்லாரோட சேர்ந்து எல்லாரும் தேவனுக்கு பயப்படணும்னு சொல்லி நினைக்கிறான். அதே போல மிகுந்த தர்மங்களை ஜனங்களுக்கு செய்து வருகிறான் இல்லையா. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இவன் நிச்சயமா ஒரு தேடல் உள்ள ஒரு மனிதன் இல்லையா. ஆண்டவர் யாரு, இந்த தேவன் யாரு அப்படின்ற அந்த தேடல். ஒருவேளை கொர்நேலியு என்ற அந்த வார்த்தையை வச்சு இவன் ஒரு புறஜாதியான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, இந்த மெய் தேவன் இஸ்ரவேலின் தேவனை குறித்த ஒரு தேடல் உள்ள ஒரு மனிதனாகவே இவர் காணப்பட்டு இருந்தார். சரியா? பாருங்க, இப்ப இதுல நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இவருக்கு வந்து பணம் இருந்துச்சா? நிச்சயமா 100க்கு அதிபதி, நல்ல போஸ்டிங், நல்ல பணம் இருந்திருக்கும். அடுத்தது, நல்ல ஜனங்க மத்தியில மரியாதை இருந்துச்சா? நிச்சயமா இருந்திருக்கும். 100க்கு அதிபதியே நல்ல போஸ்டிங் தான். அடுத்தது, ஜனங்களுக்கு மிகுதியான தர்மங்களை செய்தார். அதனால எல்லா மக்களிடத்திலும் நல்ல மதிப்பு, பேர், புகழ் இவருக்கு இருக்கிறது. அடுத்தது, நல்ல குணங்கள் இருந்துச்சா? நிச்சயமா நல்ல குணங்கள் இருக்குது. ஏன்னா தர்மங்கள் செய்யறாரு, ஜெபம் பண்றாரு, தேவனுக்கு பயந்து வாழணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நல்ல குணங்கள். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இவருடைய பணமோ, இவருடைய பேர் புகழோ, இவருடைய நல்ல குணங்களோ இவரை ரட்சிக்க முடியவில்லை. நல்லா கவனிக்கணும். இது எல்லாமே கொர்நேலியுவுக்கு இருந்தும் இப்ப என்ன செய்யறாரு பாருங்க ஆண்டவர். நீங்க 5வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, 5வது வசனத்துல வாசிக்கிறோம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அப்படின்றாரு. சீமோனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சீமோனை அழைச்சிட்டு வர சொல்றாரு? 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த அதிகாரத்தினுடைய 14வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 11:14 பாருங்க. 14ல வாசிக்கிறோம். 14. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். அதை கவனிச்சீங்களா? நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள். சரியா? அப்ப நல்லா கவனிங்க. 2 உண்மைகளை புரிஞ்சுக்கிறோம். எல்லா மனுஷனுக்கும், இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரட்சிப்பு தேவை. அடுத்தது 2வது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை கொர்நேலியை பத்தி இங்க படிக்கும்போது நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அவன் ஏற்கனவே தேவனுக்கு பயந்தவன் எழுதி இருக்கிறதுனால, நிறைய தர்மங்களை செய்து வர்றதுனால அவர் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டார் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. தேவனை குறித்த தேடல் பலருக்கு இன்னைக்கு உலகத்துல உண்டு. விசுவாசிகளை விட நல்ல தர்மங்களை, நற்கிரியைகளை செய்யக்கூடிய அவிசுவாசிகளும் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தருடைய பார்வையில அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் என்னோட பாவங்களை மன்னிக்க முடியும், அதற்காக தான் எனக்காக சிலுவையில் அறியப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், உயிர் தெழுந்தார், அவர் ஒருவரால மட்டும்தான் எனக்கு பாவ விமோசனத்தை தர முடியும் என்ற நிலைமையில அவரை ஏற்றுக்கொள்ளாத, அவரை விசுவாசிக்காத யாரா இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பார்வையில ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. சரியா? இதுக்கு கொர்நேலியு நல்ல உதாரணம். கொர்நேலியு நல்ல மனுஷன், நல்ல பண்புகள், நல்ல பேர் புகழ், நல்ல பணம், நல்ல அரசாங்க உத்தியோகம் இதெல்லாம் இருந்தது. ஆனால் அவன் தேவனுடைய பார்வையில பாவியாக தான் இருக்கிறார். இப்ப பேதுரு ஏன் வர வைக்க சொல்றாரு? ஏன்னா பேதுரு வந்து சுவிசேஷம் அறிவிக்க போறாரு இல்லையா? அப்ப அவர் அறிவிச்ச பிறகு இவங்க என்ன செய்ய போறாங்க? ரட்சிக்கப்பட போறாங்க. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். பிரியமானவர்களே, நற்கிரியைகளால ஒருவர் ரட்சிக்கப்பட முடியாது. நல் பண்புகளால, நல்ல குணங்களாலையும் ஒருவர் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஒருவர் நல்லவனாக இருக்கிறதுனால பரலோகத்துக்கு வந்துருவாரு, சொர்க்கத்துக்கு வந்துருவாருன்னு சொல்ல முடியாது. அதே போல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யறாருப்பா, நல்ல கிரியைகளை செய்யறாரு அப்படின்றதுனாலையும் அவர் சொர்க்கத்துக்கு வந்துருவாருன்னு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். சரியா? கிறிஸ்தவத்துல மட்டும்தான் கிருபையினால ரட்சிப்பு.
மற்ற எல்லா மதங்கள்லயும் கிரியைகள்னாலதான் ரட்சிப்பு அப்படின்னு அவங்க சொல்லி தராங்க. சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் ரட்சிப்பு. தெய்வம் ஒருவர் தான் மனிதனை ரட்சிக்க முடியும், பாவ விமோசனம் கொடுக்க முடியும், பரலோக பாக்கியத்தை கொடுக்க முடியும், தெய்வ உறவை கொடுக்க முடியும், சந்தோஷத்தையும் சமாதானம் நிம்மதியும் திருப்தியும் பரிசுத்தையும் கொடுக்க முடியும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். சரியா? அது நல்ல உதாரணம் இங்க நம்ம கொர்நேலியை குறிச்சு நம்ம படிக்கிறோம். ஓகே, இவர் இப்படி எல்லாம் இருந்தாரு. இப்ப ஆண்டவர் இவர்கிட்ட பேசுறாரு, ஒரு தேவ தூதனை அனுப்பி பேசுறாரு. அந்த தேவ தூதன் வந்து இதெல்லாம் சொல்றாரு, நீ சீமோனை என்ன செய்யணும், சீமோன் பேதுருவை நீ வரவழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, நீ அதாவது 6வது வசனமும் பாருங்க. அவன் தோல் 17 சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். பேதுரு வந்து உனக்கு சொல்லுவான். அது ஏற்கனவே படிச்சோம். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள். சரியா? இங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லும் போது, ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதும். சரியா? அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் வந்து சொல்லுவான்னு சொல்றாரு. இப்ப கொர்நேலியோ ஆள் விட்டு அனுப்புறாரு யோப்பா பட்டணத்துக்கு. இவங்க போறாங்க, 3 பேர் அனுப்புறாரு. 2 பேரை அழைக்கிறாரு. ஒரு ஒரு போர்ச்சேவன், அதை நம்ம வாசிக்கிறோம் 7வது வசனத்துல. அந்த போர்ச்சேவர்ல தேவ பக்தி உள்ள ஒருவனை அவனையும் அழைச்சு, வீட்டு மனுஷர்ல 2 பேர், வீட்டு வேலைக்காரங்கள 2 பேரு, இப்படி 3 பேர் வந்து அங்க அனுப்புறாரு. சரி, இப்ப ஒரு பக்கம் கொர்நேலியோவை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, இன்னொரு பக்கம் பேதுருவை ஆயத்தப்படுத்துறாரு. பேதுருவுக்கு தான் இந்த ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கொர்நேலியோ ஒரு பிற இனத்தான், யூதன் அல்லாதவன். அங்க போகணும், அவங்க வீட்டுக்கு போய் பேசணும், அவங்க வீட்டுல போய் தண்ணி குடிக்கணும், அவங்க வீட்டுல போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். சரி, இதுக்கு படிப்படியா பேதுரு ஆயத்தப்படுத்திட்டு வர்றார் ஆண்டவர். இப்ப இது 4வது கட்டம். எப்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. 9வது வசனத்துல இருந்து பாருங்க. மறுநாள்லே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். மத்தியான நேரங்க. சரியா? 6ஆம் மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மதியம் 3 மணி. அந்த சமயம் வந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சரி, அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். ஒருவேளை காலையில இருந்து சாப்பிட்டு இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், பசியா இருக்கிறாரு. சரியா? நிறைய நேரத்துல நிறைய பேர் வந்து இந்த உபவாச ஜெபத்தை ரொம்ப நம்புறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து எப்படி ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களை உபவாசித்து ஜெபித்தார்கள் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். சரியா? கர்த்தரிடத்துல நம்மளை பிரித்தெடுத்து கொண்டு மற்ற காரியங்கள் நமக்கு எந்த தடைகளையும் இடையூறுகளையும் கொண்டு வராத அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவது மிகவும் அவசியம். சரியா? அதுவும் பேதுருவை இந்த நாட்கள்ல கர்த்தர் வல்லமையா பயன்படுத்திட்டு இருக்கிறார். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல பாரத்தோடு அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். சரி, இப்ப கர்த்தர் அவர்கிட்ட பேசுறார். என்ன வாசிக்கிறோம் இந்த இடத்துல? அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், அதாவது அவனை சாப்பிடுறதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10வது வசனம் பாருங்க. அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டு இருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். கவனிச்சீங்களா? இதான் பேதுருடைய நிலை. ஒரு யூதனாய் அவன் கர்த்தருக்கு பயந்து அவன் நியாயப்பிரமாணத்தினுடைய விதிகள் எல்லாம் பின்பற்றி வாழ்ந்த ஒரு வைராக்கியமான யூதன். சரியா? இதெல்லாம் நான் புசித்ததே கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க, 2வது முறை 3வது முறை ஆண்டவருடைய சத்தம் வருது. 15வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 16வது வசனம். 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப 3 முறை கர்த்தர் பேசுறார். சரியா? 3 வந்து பேதுருக்கு ரொம்ப ஃபேவரட், நமக்கு தெரியும் இல்லையா? 3 முறை கர்த்தர் அவர் மறுதளிச்சவரு. ஆண்டவர் அதுக்கப்புறம் 3 முறை வந்து கேட்டாரு இல்லையா, நீ இவைகளிலும் அதிகமா என் மேல் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்டாரு. இப்ப வந்து பேதுருட்ட மறுபடியும் அந்த 3 வச்சே பேசுறாரு. ஏன்னா நமக்கு வந்து சில பாடங்களை கத்துத்தர கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் பேசுவார். நம்முடைய தவறுகள் எல்லாம் ஒரு சுட்டி காண்பிப்பார். நம்ம உடைக்கிற விதமே அப்படிதான் இருக்கும். இப்ப 3 முறை ஆண்டவர் பேசுறார். கர்த்தர் சுத்தமாக்கினவைகளை, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. இந்த பாடத்தை தான் பேதுரு கத்துக்கணும். அதனால ஆண்டவர் அவங்கிட்ட என்ன செய்யறாரு, பேசுறாரு. சரி, இப்போ என்ன நடக்குது 17ல இருந்து பாக்குறோம். அப்போது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியில வந்து நின்று
பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர், இப்ப பாருங்க கர்த்தர் பேசுறார், ஆவியானவர் பேசுறார். இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல், சரியா, மனதுல சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறான். இப்ப அப்போ ஆண்டவர் பேசுறார், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேதுருவுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். புறஜாதிகளை நேசிக்க முடியாத பேதுருவுக்கு கர்த்தர் இப்ப என்ன கத்து தர்றாருன்னா, இப்படிப்பட்ட புறஜாதிகளையும் நான் நேசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாய் இருக்கும் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிற இனத்தாரை, புறஜாதிகளை நேசித்தார். அவர் ஒருவருக்காகவும் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். இப்ப இது ஒரு டிரான்சிஷன் டைம் சரித்திரத்துல. இப்ப முதல் முறை ஒரு ஒரு புறஜாதி குடும்பம் சிசேரியாவுல ரட்சிக்கப்பட்டு அங்க ஒரு சபை உருவாக போகிறது, சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாற்றத்தின் இந்த அனுபவம் தான் பேதுருவுக்கு இங்கு. அதனால பேதுருவை அதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு, அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். சரி, இவங்களை நீ தீட்டாக எண்ணக்கூடாது, சரியா? உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாவற்றையும் நான் உடைத்தெறியணும், அதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேதுருவை என்ன செய்யறார், ஆண்டவர் யோப்பால வச்சு பணையிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பழைய ஏற்பாட்டுல யோப்பான்னு சொல்லும் போது யோனாவுடைய சொந்த ஊரும் யோப்பா தான். அவரு தர்ஷீஷுக்கு போறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு எங்க போறாரு, யோப்பால தான் இருக்கிறாரு இல்லையா, நமக்கு அது தெரியும். அவனுக்கும் இதே பாடத்தை கர்த்தர் கற்றுத்தர வேண்டியது இருந்தது. யோனாவால அசிரியர்களை நேசிக்க முடியல, நினிவே மக்கள் இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்க தயங்கினார். உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த மக்கள் இடத்துல மட்டும் போக மாட்டேன்னு சொன்னார். ஆனா ஆண்டவர் அவனை வணைந்தார். அங்கேயும் பாருங்க, மூணு நாள் 3 இரவு அவனை மீன் வயிற்றுல வச்சார். எதனாலன்னா யோனா மனம் திரும்பணும்ன்றதுனால. யோனா மனம் திரும்பினார். அந்த ஜெபத்துல அவர் செய்யும் போது கடைசி வரியில சொல்றார், ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதே பாடத்தை இங்க பேதுரு கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. இங்க பேதுருடைய செய்தியினுடைய முதல் வரியில நீங்க பாத்தீங்கன்னா, அவர் கொர்நேலியுடைய வீட்டுல போய் சொல்லுவார். அந்த செய்தியில 34வது வசனம் பாத்தீங்கன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு செய்தி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அங்க யோனா ஜெபத்துடைய கடைசி வரி என்ன வந்துச்சு, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவரே, நான் இதை புரிஞ்சுக்கிறேன், யாருக்கிட்ட நீங்க போக சொன்னாலும் நான் போறேன், யாரை நேசிக்க சொன்னாலும் நேசிக்கிறேன், உம்முடைய பார்வையில இருந்து நான் இப்பதான் மக்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் பேதுரு இங்கேயும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இங்க போய் பின்னாடி சொல்ல போறாரு, கொர்நேலியோட வீட்டுல நம்ம அடுத்த வாரம் படிக்க போறோம். கொர்நேலியோட வீட்டுல போய் எப்படி தேவன் தன்னை வணைந்தார், தன்னை எப்படி உடைத்தார், உருவாக்கினார், அவர் எப்படி செதுக்கினார், அதற்கு பேதுரு எப்படி கீழ்ப்படிந்தார், இப்போது எப்படி ஒரு புறஜாதியனுடைய வீட்டுல தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு எப்படி ஆணித்தரமா அவர் பேசுறாருன்றத பேதுரு தன்னுடைய வாயினாலே சொல்லுவார். பெரியமானவர்களே, ஒருவேளை இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா, சில தவறான முன் எண்ணங்கள், சில விதங்களில் நம்ம ஒரு சிலரை அதிகமாய் நேசித்து ஒரு சிலரை குறைவாக நேசிக்கிறோம் என்று சொன்னால், அது எந்த அடிப்படையில வேணாலும் இருக்கட்டும், சரியா? நம்மள பிடிச்சவங்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மள பிடிக்காதவங்க, சரியா, நமக்கு சில பாதகமான செயல்களை செய்யறவங்க, அவங்களை நேசிக்கிறதா கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் கர்த்தர் நீக்கி போடட்டும், ஆண்டவருடைய பணிக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தட்டும். அந்த உன்னதமான பாடத்தை இங்கிருந்து நாம கற்றுக்கொள்கிறோம். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. பேதுரு வழித்தாளை வச்சு ஆயத்தப்படுத்துறாரு, யோப்பால வச்சு 3 கட்டங்களை ஆயத்தப்படுத்துறாரு. இது பேதுருவான ஆயத்தம். இதை தொடர்ந்து நம்ம சிந்திக்க போறோம். அடுத்த அமர்வுல நம்ம படிக்கும் போது தொடர்ந்து இதுல சிந்திப்போம். இன்னும் அநேக பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்ட பாடங்களை நம்ம கடைபிடித்து வாழ்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.